ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைய பதிவு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் செடியெல்லாம் பார்க்குறோம். செடியெல்லாம் பசுமையாக இருக்குது. ஆனி மாதம் ஓடிட்டுருக்கு. இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே செடிகளுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். ஒரு அருமையான சீதோஷனிலை, மழை பொழிகின்ற தன்மை, நமக்கும் ஒரு வேலை மிச்சம், தண்ணி ஊற்றுற வேலை மிச்சம், கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் நம்ம விதை விதைச்சா அது சிறப்பாக வளரும். இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதத்தில் தான் நம்ம விதைகள் விதைக்கும்போது 10 விதைகள் போட்டாலும் 10 விதைகளும் கரெக்டாக வரும். மற்ற மாதிரி பாதிக்கு பாதி அடிப்படும். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் நெருங்கிட்டு இருக்கனால அந்த ஆடி மாதத்துக்குரிய விதைகளை நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கணும். என்னென்ன விதைகளை நம்ம விதைக்க போகிறோமோ எல்லாத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கணும். அதுக்கடுத்து இந்த மண் கலவை, அந்த மண் கலவையை நம்ம ரெடி பண்ணணும். ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு ஆட்டு உரம், ஒரு பங்கு கோகோபீட், அதோட கைப்பிடி அளவு வேப்ப புண்ணாக்கை கலந்து நம்ம மண் கலவையை ரெடி பண்ணணும். இந்த மண் கலவை அப்படின்னு சொல்லும்போது அவசரமாக ரெடி பண்ணால் அது அந்த தோட்டத்துக்கு உதவாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறோம்னா, சாணத்தை நல்லா காய வச்சு 1 மாதம் ஆயிருந்தால் தான் அது உரமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆட்டு உரம், அந்த ஆட்டுப்புழுக்கை அப்படியே செடிக்கு போட்டோம்னா அது காயும் பொழுது உருவாக்குற ஹீட்டில் செடிகள் வேர்கள் வெந்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் முதவே காய வச்சு அந்த காய வச்சதை நம்ம நுணுக்கி இதில் போடணும். இல்லை அப்படியே போட்டு நம்ம நுணுக்கலாம். இதுதான் அந்த முறை. அந்த கலவைக்கு தேவையான இதை தேர்ந்தெடுத்துக்கணும். இதை தேர்ந்தெடுத்து அதாவது நம்ம நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு கொஞ்சம் புளிச்ச தயிரை தொளித்து அதை கலந்து வச்சிட்டோம்னா ஒரு 4-5 நாளில் அதில் ஈஸ்ட்டுக்கள் உருவாகி அந்த மண் வளமான மண்ணாக மாறிடும். அப்போ மண் கலவையை ரெடி பண்ணுங்கள். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதாவது ஆடி மாதம் நெருங்கிட்டுருக்கு. ஆடி மாதத்துக்கு தேவை என்ன அப்படின்னா மண் கலவை. அந்த மண் கலவையை ரெடி பண்ணுங்கள். ஓகே. இப்போ ஆடி மாதத்தில் நம்ம செடி அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதில் நம்ம திட உரம் போட்டோம்னா அதை கரைஞ்சி மண்ணில் வழியாக வெளியேறி நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக நீங்கள் வேதி உரங்களெல்லாம் இடும் பொழுது அந்த வேதி உரங்கள்னால் தண்ணியில் கலந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு கரைஞ்சி வெளியேறும் பொழுது சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் ஆடி மாதத்தில் அவசியம் நீங்கள் அந்த கெமிக்கல் உரங்களை தவிருங்க, இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க. இப்போ இயற்கை உரங்களை பயன்படுத்தினால சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் சிறந்தது, செடிக்கும் சிறந்தது. இப்போ திரவ உரங்களை நம்ம செடிக்கு ஊற்றுறதுனாலையும் ஸ்ப்ரே பண்ணுறதுனாலையும் அது செடி உடனடியாக எடுத்துக்கும். அதனால் மழை பெஞ்சாலும் பாதி உரம் வெளியே போனாலும் பாதி உரம் இந்த செடிக்கு பயன்படும். ஆனால் நம்ம திட உரம் இடும் பொழுது மழை பெய்ய பெய்ய அந்த திட உரம் கரைஞ்சி போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ முதல் ஸ்டெப்பு மண்ணை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம். 2வது ஸ்டெப்பு, இந்த மண்ணுக்கு மேலே உள்ள அந்த மண் சத்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாமே அது உபயோகிச்சிருக்கும். அதனால் அந்த செடியில் இந்த ஆடி மாதத்தில் பெய்கிற மழைகளில் களைகள் ரொம்ப வரும். அப்போ அந்த களைகளெல்லாம் பிடுங்கி எறிங்க, சுத்தமாக்குங்க. மண்ணில் நல்லா காற்றோட்டம் போகிற அளவுக்கு அதை கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா காற்றோட்டம் போகும், மண்ணில் உள்ள உயிர்கள் சிறப்பாக வாழும். அதுக்கடுத்து மேலுள்ள மண்ணை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மண்ணை அதை கொஞ்சம் போட்டு நிரப்புங்க. இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு என்ன, இப்போ அந்த மழைக்காலம் வந்திருக்கிறதுனால நமக்கு இது வரைக்கும் வெயில் வாட்டி வதச்சிச்சு. இப்போ இந்த சீசன் ஆடிப்பட்டம் அந்த செடிக்கு உகந்த சீசனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு கவாத்து பண்ணலாம். காய்ந்த இலைகளை வெட்டிடுங்க. தேவையற்ற அந்த செடி கொடிகளை பிடுங்கி எறிங்க. அந்த தேவையற்ற அந்த கிளைகளை நம்ம வெட்டி எறிங்க. இது மாதிரி வெட்டி எறியும் பொழுது நமக்கு அந்த புது கிளைகள் தோன்றும். கவாத்து பண்ணால் தான் செடி வளரும். இந்த வெயில் காலத்தில் கவாத்து பண்ணால் செடி வாடி விடும், வதங்கி விடும், இறந்து விடும். அதனால் பண்ணலாம். அந்த
ஆடி மாதத்தில் அடிக்கடி மழை பெய்யறனால உங்களுக்கு வந்து அந்த பூச்சி தாக்குதல் இருக்கும். இந்த பூச்சி தாக்குதல் இருக்கிறனால நீங்கள் அவசியம் வேப்பெண்ணெயை ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும். வாரம் வாரம் வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டால் இப்போ அந்த பாருங்கள், வெட்டி விட்டதுனால தான் இந்த புது புது தளிர்கள் துளிச்சிருக்கு. எப்படி வந்திருக்குங்கிறதா பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கவாத்து பண்ணனுடைய பயன். இதுதான் கவாத்து பண்ணவங்க பாருங்கள். ஒரு கவாத்து பண்ணதுனால எத்தனை இலைகள் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கவாத்து பண்ணதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த பாருங்கள், இதுதான் காய்ந்த இலைகள் அப்படிங்கிறோம். இந்த பாருங்கள், இந்த காய்ந்த இலைகளெல்லாம் வெட்டி விட்டுருங்க. இங்கே குருத்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த காய்ந்த இலைகளை எடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேருக்கு வேப்ப புண்ணாக்கு போட்டிருக்கனால நம்ம வேறு அழுகல் நோயிலிருந்து காப்பாற்றிக்கலாம். செடிக்கு மேலே வந்து மேல் உரம் நம்ம இட்டுட்டோம், நம்ம திரவ உரங்களை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம். அதனால் இதை பண்ணலாம். முடிஞ்சால் மீன் அமில எண்ணெயை நம்ம ஒரு 10 நாளைக்கு விடவை ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் அது அதிகளவு ஏதோ வரும். நாற்றுகளை நட இது சிறந்தது. விதைகளை தூவி நாற்றுகளை இட்டு நாற்றுகளை பிடுங்கி நடுறதுக்கு இது சிறந்த காலம். ஏன்னா இது அதுக்குரிய சூழ்நிலை நிலவரனால தான். இப்போ ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்தோம். ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதத்தில் மழை அதிகளவு பெய்யறதுனால நம்ம தண்ணி வந்து அந்த தொட்டியில் ரொம்ப தேங்கும். இப்போ தொட்டியில் வடிகால் வசதி இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஓட்டைகள்லாம் அடைச்சிருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணியை ஊற்றுனா மிச்சம் இருக்க தண்ணி வெளிவர மாதிரி பண்ணுங்கள். அதை முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது, இப்போ வந்து ஆடி மாதம் தானே, நிழலில் வளர்கிற செடியை தூக்கி அந்த வெயிலில் வச்சிங்கன்னா அது அந்த வெயில்னால் பாதிக்கப்பட்டு இறந்துடும். அதனால் அதுகள் இருக்கிற இடத்துல இருக்கணும், மாற்றி வைக்காதீங்க, செடிகளை வைங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஆடி மாதத்தில் நம்ம மழை பெய்யறதுனால அதிகளவு அந்த தேவையில்லாத செடிகள்லாம் முளைக்கும். அதெல்லாம் அப்பப்போ பார்த்து அப்புறப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிற சத்தை கூட இது உறிஞ்சி வந்துடும். ஸோ ஆடி மாதத்தில் இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம வேறு என்ன இதில் அப்படின்னா, ஆடி மாதத்தில் நம்ம அந்த கொடிகளுக்கு வந்து பந்தல் இடணும். காற்று ரொம்ப வேகமாக அடிக்கிறதுனால அந்த செடி கொடிகள் ஆடும். அதனால் அந்த பந்தல் இடணும். அதே மாதிரி சின்ன செடியை வாங்கி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு குச்சி ஊனி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. இல்லைன்னா அந்த ஆடி மாதத்தில் அந்த செடியானது உடஞ்சி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது, சின்னதாக இருக்குது தண்டு அப்படின்னா ஒரு குச்சி விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம ஆடி மாதத்தில் நம்ம செடிகளை காப்பாற்றலாம். இந்த பதிவில் ஆடி மாதத்தில் செய்யக்கூடியன என்ன, செய்யக்கூடாதுன்னு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் முன்னெச்சரிக்கையாக இருந்து உங்கள் தோட்டத்தை சிறப்பாக நடத்த எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆடி மாதம் பிறந்தவுடனே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமை பிறக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த சதா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். தேங்க்யூ.